நீ ஏன் எனக்கு மட்டும் யாரும் இல்ல, எனக்கு மட்டும் ஏன் கேள்வியை மட்டும் அதிகமா கேட்கிற? கேள்விக்கு பதில நான் சொல்றேன். நான் உன் கையை பிடிச்சிருக்கேன், அதான் பதில். கேள்வியோட தானே வந்த, சில நாள கேள்வியோட தானே திணற. அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்றாரு, நான் ஓ கையை பிடிச்சிருக்கேன், இதுதான் பதில். கையை பிடிச்ச நான் கரை சேர்ப்பேன், இதான் பதில். கரை சேர நீ ராஜாக்கு முன்ன நிப்ப, இதுதான் பதில். ராஜாக்கு முன்ன நிக்கிற நீ என்னைய மகிமைப்படுத்துவ, இதுதான் பதில். ராஜாக்கு முன்ன நிக்கிறவ குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன், இதுதான் பதில். கேள்வியா தேவ சமூகத்தில் கேட்டுட்டு இருக்க? எனக்கு உன்னை உருவ குத்திட்டு இருக்க? உன்னையவே நீ ஏன் சந்தேகப்பட்டு இருக்க? உன் சரீரத்தை குறிச்சு உனக்கு என்ன சந்தேகம்? மாண்டு போறதுக்கு அவன் கையை கர்த்தர் பிடிச்சிருக்காரு, கரை சேர்க்கிறதுக்கு கர்த்தர் பிடிச்சிருக்காரு. உன் உசுர உன் தாய்க்குள்ள வச்ச நான் தானே, அப்படி எப்படி இடையில விட்டுட்டு போயிருவேன்? உன் எதிரா இருக்கிறது சில புயல்னால என் கண்ணுக்கு நீ தெரியல நினைச்சிட்டு இருக்கியா? நீ புயலை பார்த்துட்டு இருக்க, புயல் நடுவில் நான் நிக்கிறத நீ பார்க்க மாட்டேங்கிற. நீ என் சீசர்கள் மாதிரி ஐயோ புயலே மூழ்கிறவன் நினைக்கிற. இல்ல, படகுக்கு பக்கத்துல கர்த்தர் உனக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறாரு, அதை உன் கண்ணு பார்க்க, அவர் உன் முகத்தை நீ பார்ப்ப, அவர் கையை பிடிக்கிறத நீ உணர்வா.